அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு மிக 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 முக்கியமான சப்ஜெக்டை நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். என்னென்னா, ப்ரிவென்டிவ் ட்ரக்ஸ், வருவதற்கு முன் தடுக்கக்கூடிய சக்தி படைத்த மருந்துகளை பற்றி. யாருக்கு அப்படின்னா, குழந்தைக்கு அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க காலத்துக்கும் அந்த நோய் அவங்கள அண்டாது அப்படிங்கிறது தான் இந்த தியரி. ப்ரிவென்ஷன், தடுப்பு மருந்து. முதல் நோய் என்ன அப்படின்னா, இது அத்தனையுமே வைரஸ் கிருமிகளால், வைரஸ் தாக்கக்கூடிய நோய்கள். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். நன்றி, வணக்கம். முதல் நோய் ஒன்று, மம்ஸ். நம்ம தமிழில் சொல்லுவோம், இந்த கழுத்தில் அப்படி கட்டிடும், புண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இது வந்ததுன்னா அம்மா தன்னுடைய கழுத்தில் போட்டிருக்கிற சங்கிலியை எடுத்து போட்டு விடுவாங்க, அப்புறம் திருப்பி கழட்டி எடுத்துக்குவாங்க. அது வேறு விஷயம். இந்த மம்ஸு நமக்கு வரக்கூடாது, நம்ம குழந்தைகளிலிருந்து பெரிய ஆள் ஆன பிறகும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது ஹோமியோபதியில் ஃபைலோகார்பினம் அப்படிங்கிற மருந்து அல்லது பெரோட்டிடினம் அப்படிங்கிற மருந்து. இந்த 2 மருந்துகளில் ஏதோ ஒரு மருந்தை ஒரு டோஸ் 1 டோஸில் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா? போலியோமைலைட்டிஸ் இளம்பிள்ளை வாத நோய். இது உலகளவில் மிகப்பெரிய இது இருக்குது. அதுக்கு வேக்சின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் அது வராமல் தடுக்கப்பட்டிருக்குது. இப்போ அது மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர், குறைவு. அந்த நோய் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடாது அப்படின்னா லெத்தாரஸ் சட்டைவா அப்படிங்கிற மருந்தை நீங்கள் கொடுக்கலாம். லெத்தாரஸ் சட்டைவா அப்படிங்கிற மருந்து உங்களுக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும். தடுப்பு, உடம்பில் அது தடுப்பு மருந்தாக வேலை செய்யும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை நோய் அப்படிங்கிறது முத்தாக பெருசாக வரக்கூடியது. இது மிக மிக டேஞ்சரான நோய். இதனுடைய விளக்கத்தை பற்றி நம்ம யூடியூப்பில் போனீங்கன்னா பார்க்கலாம். இதை தடுக்க வேண்டும், வராமல் தடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு அப்படின்னா வேரியோலினம் அப்படிங்கிற மருந்தை நீங்கள் ஹோமியோபதி மருந்தை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது வராமல் தடுக்கப்படும். அடுத்து மீசில்ஸ், சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சின்னம்மை. அது நீங்கள் கொடுக்கணுன்னா மெலாண்ட்ரினம் அப்படிங்கிற ட்ரக்கை, ஹோமியோபதி மருந்தை குழந்தையில் ஒரு டோஸ் நீங்கள் கொடுக்கலாம். மெலாண்ட்ரினம் கிடைக்கல அப்படின்னா மார்பிளினம் அது கொடுக்கலாம். சரிங்களா? மெலாண்ட்ரினம் அல்லது மார்பிளினம், இது 2மே சேம் எஃபெக்ட் தான். மீசில்ஸ் வராமல் நமக்கு தடுத்து விடும். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸானா குளிர்காய்ச்சல் ஏற்பட்டு நமக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இதுக்கு இன்ஃப்ளூயன்சினம் அப்படிங்கிற மருந்தை கொடுங்க. அடுத்து டிப்தீரியா,
தொண்டை அலர்ஜி, இந்த இதுக்கு டிப்தீரினம் அப்படிங்கிற மருந்தை கொடுக்கலாம். இது நல்லா வேலை செய்யணுன்னா முன்னால் சல்ஃபரோ அல்லது நக்ஸ்வாமிக்காவோ ஒரு டோஸ் கொடுத்துட்டு இந்த டிப்தீரினம் மருந்தை கொடுத்தீங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யும். பியூபெரல் மேனியா இதுக்கு வெரேட்ரம் ஆல்பம் இந்த மருந்தை கொடுங்க, கட்டாயம் அது வராது. அடுத்து ஊப்பிங் காஃப், கக்குவான் சளி. இந்த கக்குவான் சளிக்கு நீங்கள் பெர்டூசினம் இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா இது வராமல் தடுக்கும். சரி, இது எப்படி சார்? இதெல்லாம் 6-7 வகையான நோய்கள் இருக்கே. ஆமாம் சார், 6-7 வகையான நோய்கள் தான் இருக்குது. ஒரு மருந்தை நீங்கள் ஒரு குழந்தைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மருந்தை நீங்கள் என்ன பண்ணலாம், ஆரம்பத்திலிருந்தே குழந்தை பிறந்த ஒரு வாரத்துக்கு பிறகே இந்த மருந்தை கொடுக்கலாம். ஒரு மருந்து கொடுக்குறீங்கன்னா ஒரு 15 நாள் பொறுத்து இன்னொரு மருந்து, 15 நாள் பொறுத்து இன்னொரு மருந்து, இப்படி மாற்றி கொடுக்கணும். அது இல்லை என்றால் நீங்கள் நிச்சயம் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி இதனுடைய தன்மைகளை கேட்டு நீங்கள் மருந்து கொடுக்கலாம். அது சந்தேகம் இருக்குது, நாங்கள் போய் டாக்டர் பார்த்து கேட்க முடியாது சார் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை எடுத்து 9176380403 அப்படிங்கிற எண்ணுக்கு ஃபோன் போட்டு இதை பற்றி விளக்கம் கேட்டிங்கன்னா டாக்டர் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. மருந்து தேவையென்றால் மருந்தும் அனுப்பி தருவார்கள். ஆகவே இந்த அற்புதமான விஷயத்தை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இந்த குழந்தைகளுக்கு இதை கொடுத்து அந்த குழந்தைகள் எதிர்காலத்திலே இது போன்ற ஒரு வைரஸ் கிருமியினால் பாதிப்படையாமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ஓர் இனிப்பான செய்தி. இனி வாரந்தோறும் உங்களினுடைய உடல் மனம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் டாக்டர் ஸ்ரீ நித்ய சர்வானந்தா அவர்கள் நேரடியாக பதில் கூற உள்ளார்கள். ஆகவே உங்களுடைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்டிலே பதிவிடவும், உங்களுடைய பெயரும் முகவரியும் குறிப்பிடவும்.